எல்லா புகழும் இறைவனுக்கே. இறைவன் கற்றுத் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை. இன்றைக்கி எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, புளியங்காய் புளி பழுத்த புளியம்பழத்தை பற்றின பதிவு. இதுதான் புளியங்காய். இந்த பச்சை கலரில் இருக்குது இல்லையா, பச்சை கலந்து இருக்குது இல்லையா, அதுதான் காய் புளி. மற்றதெல்லாம் காஞ்சா மாதிரி இருந்து ஒரு பழுப்பு அடர் பழுப்பு நிலத்தில் இருக்கு இல்லையா, அது பழுத்த புளின்னு அதுதான் பழுத்த புளி. எதையும் அளவோடு சாப்பிட்டோன்னா உடம்புக்கு நல்லது. இந்த புளியங்காயும் உடம்புக்கு நல்லது தான், அதை அளவோடு சாப்பிட்டுக்கலாம். இதுதான் புளியம்பழம், பாருங்கள் எப்படி இருக்குது. இதுதான் புளியம்பழம். அந்த ஓட்டை எடுத்துட்டோன்னா அதுக்குள்ளே இருக்கிறது தான் புளியம்பழம். இதுதான் புளியங்காய் மற்றும் புளியம்பழம். பார்த்து மகிழுங்கள்.